ஓகே, ஸோ நம்ம லிங்க் எடுத்து நோட்டீஸ் போர்டில் போட்டாச்சு. இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ நிறைய பேருக்கு அது நெட்வொர்க் இஷ்யூ போல். நெட்வொர்க் இஷ்யூ மீன்ஸ் அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ கமாண்டர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கா? என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் பாப்போம். ஓகே, கிளியராக இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஓகே ஓகே கிளியராக இருக்கா? ஓகே, ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், ஓகே. அதாவது எனக்கு கோபம் வரும், சரியா? நானும் பேசுவேன், ஏதாவது பேசணுன்னு தான் ஆசை. நம்ம எந்த இடத்துல இருக்கோன்ற ஒரே ரீசனுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்கள மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன திட்டலாம், கம்பெனியை திட்டலாம், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே இல்லாத அன்வான்ட் மெசேஜஸ்ஸு, மற்றவங்கள பேசுகிறது, இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் ஏன் பண்ணுறீங்க? ஸோ முதல்ல இந்த மாதிரி ஆட்களை முதல்ல தூக்கணும், அதுதான் வேலையே. இப்போ இந்த ஏன் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல், இங்கே ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் ஏன் டிலே பண்ணுறீங்கன்றதுக்கான கேள்வியே நாம் கொடுக்கக்கூடிய 10,000 அப்படிங்கிறது எத்தனையோ பேருக்கு வரம். யாருக்கு அது வரமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சனுக்குலாம் அந்த 10,000 போய் சேர்ந்து ஒரு பைசா கூட யூஸ் இல்லை, நோ யூஸ். சரியா? சுத்தமாக வேஸ்ட்டு. அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எஸ்பிஓவில் தேவையே இல்லை. தூக்கிடுவோம், கண்டிப்பாக தூக்கிடுவோம். சரியா? அந்த 10 lakh மெம்பர்ஸ்குள்ளே வர்றதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு எத்தனையோ பேர் வேலை கிடைக்காது, என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு 10,000 ரூபாய் மாதம் கிடைக்கிறதுக்காக. ரைட்? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக கிடைக்குது, ஈஸியாக கிடைச்சிருது, ஆன்லைன் ஜாப்னாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்களை பற்றி நம்ம யோசிக்க கூட வேணாம். அவங்களாம் முதல்ல வெளியே அனுப்புறதுக்காக தான் இந்த ஒரு டிலே ஆகிறதுக்கான ரீசன் அதுதான். சரியா? ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த உண்மையிலேயே அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்மையிலேயே அந்த நாலேஜ் இருக்கணும். ஓகே, அந்த பேசிக் இன்டர்நெட் நாலேஜ், அவ்வளோதான். ரைட்? அது கூட இப்போ என்னன்னு சொல்லியிருக்கோம், கற்றுக்குங்க, தப்பு கிடையாது. அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆசை ஒன்றும் எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பலாம் அவசியம் இல்லை. சரியா? நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுப்போம். நாங்கள் யாருக்கும் அடிச்சு வரணும்லாம் ஆசை கிடையாது. ஓகே, இருக்கிறவங்க இந்த சுச்சுவேஷனில் எஸ்பிஓ கூட இருந்தவங்க தான் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் இந்த டீம் லீடர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர்ஸ் கூட இனிமேல் வரவங்கலேருந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இனிமேல் எல்லாமே எப்படி எழுதி வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருக்க போகுது. ஸ்டாண்டர்டாக டெய்லி இதுதான் ஒர்க்கு, இதுதான் டெய்லி ஒர்க்கு, இதுதான் டெய்லியும் இன்கம் வர மெத்தடு, காண்டாக்ட் பண்ணுற மெத்தடு, எஸ்பிஓ அப்படி தான் ஒர்க் ஆகணும். அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் எனக்கெல்லாம் பேசுறது கூட பெருசாக வேலையே இருக்காது. சரியா? அப்படியாப்பட்ட டைமில் வரவங்க அந்தளவுக்கு எஸ்பிஓக்காக எஃபோர்ட் போட்டவங்க, ரிஸ்க் எடுத்தவங்க கிடையாது. சரிங்களா? இப்போ இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்கவங்க எஸ்பிஓவில், அதுவும் பழைய மெம்பர்ஸ்லாம் இன்னைக்கு ரெஃபரல் கொடுத்துட்டு எஸ்பிஓக்கு 15 பேர் கொடுத்தா போதும் அப்கிரேட் ஆகிறதுக்குன்றதையும் தாண்டி நிறைய ரெஃபரல் கொடுத்துருக்கவங்களாம் இருக்காங்க. எஸ்பிஓக்காக எஃபோர்ட் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றதான் எங்கள் ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் முதல்ல எஸ்பிஓ மெம்பர்ஸை முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுப்போம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா அது மாட்டுன்னு பொறுமையாக போய்கிட்டே இருக்க போகுது. ஏன்னா மெம்பர்ஸ் ஏறுவாங்க, இறங்குவாங்க, திடீர்னு எக்ஸ்ட்ரா ஜாயினிங் வரும், திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுப்போம். அதெல்லாம் எதுவுமே இனிமேல் எஸ்பிஓவில் கிடையாது. எஸ்பிஓவில் 10 லட்சம் பேர் அவங்க டெய்லியும் ரெகுலராக ஆஃபீஸ் போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அது மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக நிறைய ஒர்க் வரும், அதெல்லாம் வேறுன்றவங்க செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம எப்படி ரெகுலராக ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி எஸ்பிஓ மாறிடும். இங்கே இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு எந்த இஷ்யூவும் வர போகிறது இல்லை, எந்த பஞ்சாயத்து நடக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்படியாப்பட்ட எஸ்பிஓவில் வரவங்கலாம் அப்போதைக்கு புதுசாக வரவங்கலாம் அது அவங்க பெருசாக எஃபோர்ட் போட்டவங்களாவே இருக்க மாட்டாங்க. எஸ்பிஓக்காக சப்போர்ட் பண்ணவங்களாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களில் டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் வர்றது, பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வர்றதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்பிஓ நம்பி நாங்கள் நம்புறோம் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார், வெயிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, 90 days தாண்டிடுச்சு, இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுக்கு தான் நம்ம அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கணும். வித் ஒரு பொசிஷன் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் கரெக்டான முறையாகவும் மாறும். சரியா? ரைட்? ஸோ அதுதான் மெயின் ரீசன் நாம் ஏன்
ஸ்டாப் பண்ணாத டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால மட்டும்தான். சரியா, ரைட். அதே மாதிரி எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை சார், எஸ்பிஓவே எனக்கு வேணாம் சார், நீங்கள் கட்டண காசு கொடுத்தா போதும் சார், நான் என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிவிடுங்க. முதல் வேலை இது செய்யுங்க. சரியா, ஆனால் நீங்கள் மெயில் அனுப்ப தேவையில்லை. எப்படி? மெயில் அனுப்ப தேவையில்லை. மெயில் அனுப்பிட்டால் ரீஃபண்ட் கிடைக்காது, நீங்களாம் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியும். மெயில் அனுப்பாதீங்க. ஜஸ்ட் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணி மட்டும் வச்சுங்க. சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை, மெயில் அனுப்ப தேவையில்லை, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ரைட். ரெண்டாவது விஷயம், இதுக்குன்னே மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வேறு மெயில் ஐடி அனுப்பணும், வேறு மெயிலுக்கு அனுப்பணும். அது எப்படி அனுப்பணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட டேஸ் கொடுப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே மொத்த அமௌண்ட்டு அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும்ன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண சேலரி வித் நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ண விரும்பலை, இனிமேல் கண்டினியூ பண்ண விரும்பலைன்றவங்களாம் இப்படி தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா, முடிஞ்சுதா? ரைட். அடுத்தது, ஸோ இந்த வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் இதெல்லாம் சோசியல் மீடியா அக்கௌண்ட் தானே சார், நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? என்ன ரீசன்? ரைட், என்ன ரீசன் நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் அந்த கம்பெனியை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனி ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு கம்பெனி, அவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய கம்மர்ஸ்லாம் இல்லை. ஓகே, இன்றைக்கி நான் ரிவீல் பண்ணுறேன். ரைட், ஸோ டக்குன்னு உடனே புதுசாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிங்க, ஒரு உத்தியோக ஆதார் வாங்கிக்கிங்க, ஒரு பேன் கார்டு ஓப்பன் பண்ணிங்க, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க, உடனே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் என்ன பண்ணலாம்? உடனே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, இப்படியும் பண்ணலாமா? இப்படி பண்ணால் சூப்பராக இருக்குமே, இப்படி பண்ணலாம் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய பேர் இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே நிறைய புது புது கம்பெனிகள் வர்றதுக்கு மிகப்பெரிய மெயின் ரீசனாக நாங்கள் ஆகிட்டோம். சரிங்களா, நீங்களாம் காரணம், நீங்கள் தான் ஆசைப்பட்டு போகிறீங்க, நீங்கள் தான் போய் மாட்டிக்கிறீங்க. இருந்தாலுமே அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக மாறிட்டோம். என்ன தெரியுமா காரணம்? உங்களை எல்லாருக்கும் ஒரு டீம் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? எப்படி டீம் கிரியேட் பண்ணி, குரூப் கிரியேட் பண்ணி எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சிருந்தோம் இல்லையா? ரைட், இப்போ ரெகுலராகவே இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ எஸ்பிஓ ஒரு 150 days பிரேக் விட்டுச்சு, அங்கே ஆரம்பிச்சிச்சு மிகப்பெரிய பஞ்சாயத்து. ஆனால் அதுக்கு முன்னாடியே பிளானும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்காங்க, இவங்களை எப்படியா நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே, இவங்களை வச்சு நம்ம ஏன்னா சம்பாதிக்கணுமே. எஸ்பிஓவில் கமாண்டர்ஸ் டீம் லீடராக, அதுக்கு முன்னாடி அபிஷியல் டீம் லீடராக இருந்த 3 பேர் புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்பிஓவில் வந்தால் எஸ்பிஓவை பயன்படுத்தி, எஸ்பிஓவில் இருக்கிற மக்களை பயன்படுத்தி நாமளும் பிஸ்னஸ் மேன் ஆகலாம் அப்படிங்கிறத இவங்க தான் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆமாம், கமாண்டர்ஸா இப்போ கமாண்டர்ஸாக இருக்காங்களே, இவங்க கூட இருந்தவங்க, ஸ்டார்டிங்கில் இவங்க கூட இருந்தவங்களே ஒரு 3 பேர் புதுசாக கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நார்மல் மெம்பர்ஸே எத்தனையோ பேர் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்னு. ஏன்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா, இவ்வளோ பணமா, இவ்வளோ போட்டால் போதுமா, அவ்வளோதான் கொஸ்டின். அதிகபட்சம் மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ சார் பே பண்ணோம், நமக்கு எவ்வளோ சார் வரும்? கண்டிப்பாக வந்துடும்ல சார், கண்டிப்பாக 100% நீங்கள் என்னை நம்புங்க, என்னை நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டா போதும், அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். இப்படி தானே எல்லாரும் போய் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு இடத்த நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் போவோம், ஜாயின் பண்ணுவோம், அவங்கள யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எங்கே காண்டாக்ட் பண்ணுறது, எந்த ஒரு அப்ரோச்சுமே எதுவுமே இருக்காது. நம்மளுடைய அப்ளைனை நம்ம சேர்த்து விட்டவங்களாம் நமக்கு ஏதாவது கைட் பண்ணாதான் உண்டு, இல்லைனா எந்த ஒரு கைடன்ஸுமே கிடைக்காது பெருசாக. அவராக ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்போ என்ன ஆகும், அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருவாங்க. சரியா, மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு உடனே அவ்வளோ சீக்கிரம் ஒரு 50% பீப்புள் ஒரு கம்பெனியில் ஏமாந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடனே என்ன பண்ண மாட்டாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இதையே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இதில் போட்டோமா, இவ்வளோ சம்பாரிச்சோமா, ஓகே முடிஞ்சு அடுத்த கம்பெனி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எஸ்பிஓ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 150 daysக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணலையா, இந்த 150 days பிரேக்குக்காக ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண அத்தனை கம்பெனிகளுமே இருக்கிற மெம்பர்ஸ் எஸ்பிஓல இருந்து போனவங்க மட்டும்தான். அது உங்களுக்கே தெரியும்ல. ரைட், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம்,
யாரோ ஒரு கமாண்டரோ டீம் லீடரோ ஒரு இன்ட்ரடியூசரோ ஒரு யூடியூப் சேனல் எஸ்பிஓக்காக யூடியூப் ப்ரொமோஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண அது வேற ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லையா, யூடியூப் ப்ரொமோஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது வேற இன்கம்லாம் வேற கொடுத்தோம் ஸ்டார்டிங்கில். சரியா, ரைட். அதில் வச்சுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் பிடிக்கிறோம், நம்ம பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இவ்வளோ கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டால் போதா 20 பேர் 30 பேர் வர போகிறாங்க. அந்த 20 பேர் 30 பேர் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகி போய்கிட்டே இருக்கும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஈஸியாக கொண்டு போய் இப்போ எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்கள ப்ரைவேட் மெசேஜ் மூலிமா ரீச் பண்ணலாம், அவங்கள எல்லாரையும் தனியாக ஒரு குரூப் ஆட் பண்ணி அவங்கள அதில் பேசலாம், சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதில் போய் நம்ம சொல்லலாம். நம்மளை நம்பி வரவங்கள நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஏமாத்தலாம். இது ஏன் ஏமாத்துறேன்னு நான் சொல்கிறேன் சார். நாங்கள் என்ன சார் தெரிஞ்சா சார் ஏமாத்துறேன்னு? முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ரைட், எனக்கு புரியல. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் நாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்களே தவிர, நமக்கு அப்புறம் இந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கும், இந்த கம்பெனியில் நாம் சேர்த்து வர்றவங்க நம்மளை நம்பி சேர்ந்தவங்க அப்படி ஒரு சிலர்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, என்னை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன நம்பி ஜாயின் பண்ணுறவங்க யாருமே நஷ்டம் அடையாத பார்த்துக்குவேன். சரி, அப்போ அவங்கள நம்பி ஜாயின் பண்ணுறவங்களாம் என்ன ஆகுது? அவங்கள நம்பி அதுங்க ஜாயின் பண்ணுறவங்களாம் என்ன ஆகுது? இவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன தெரியாது, அவருக்கு தெரியாது, அவருக்கு அது தேவையுமே இல்லை, அவர் சம்பாரிச்சிட்டாரு. ரைட், இப்படிதான் எல்லாரும் போய் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இங்க ஒரு கூட்டமா இருக்கிறதுனால இந்த கூட்டத்தை எஸ்பியோட இந்த கூட்டத்தை என்ன பண்றாங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. ரைட், மூளைக்கு 30 பிளான், டெய்லி புதுசா கம்பெனி ஓப்பன். இப்போ கூட ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கம்பெனி ஓப்பன் ஆயிருக்குங்க. ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றதுக்கான தகுதி என்ன தெரியுமா? உதயகாதர் ஓப்பன் பண்ண தெரியுமா? ஓப்பன் பண்ண தெரியும் சார். சரியா, ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். பேன் கார்டு இருக்கா? இருக்கு. அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் பண்ணிட்டேன், முடிஞ்சது. இவ்வளவுதான் எலிஜிபிலிட்டி. ரைட், அவங்க யாரு, என்ன, எதுக்காக வேலை செய்ய போறோம், அந்த வேலையால என்ன பெனிஃபிட் வரும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால நீங்க எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வருமானத்தை கொடுங்க, சரிங்களா? அந்த வருமானத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நாம ஒரு ஃபீஸ் கட்டுறேன்னா முதல்ல அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டில் ஒரு சில கம்பெனிங்க மட்டும்தான் இந்த ஃபீஸ் நாங்கள் வாங்குறதுக்கான காரணம் இதுன்னு சொல்றோம். இப்போ எஸ்பிஓல கூட பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தோம். இப்போ வரைக்கும் அது உங்க ஐடியில தான் இருக்கு, அதை நாங்கள் ஹைட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க அதில் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுத்துடவே கூடாது. சரியா, நீங்க எஸ்பிஐ வேணான்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு அது தேவையே இல்லை, பயன்படுத்த போறது இல்லை. அப்ப நம்ம அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு ரிட்டர்ன் தான் கொடுக்க போறோம். சரிங்களா, தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் கரெக்டான முறையில் கத்துக்கிட்டு பயன்படுத்தணும் க்ளவுட் ஸ்டோரேஜ். எதையாவது பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் யார் வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். எஸ்பிஓ ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் பண்றதுக்காக ரெடி பண்ணிருக்கு, அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் உங்ககிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இன்னைக்கு வரைக்குமே அதை கொடுக்கலாமா வேணாமா தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் உங்களுடைய பேமெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்ற அத்தனை பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கான மெயின் ரீசனே அதுதான். இன்கேஸ் நாம க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்காம போயிட்டா அப்போ அவங்க பே பண்ண பணம் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான். அப்போ நம்ம அந்த சர்வீஸை கொடுக்காம போயிடுற மாதிரி ஆகும்ல, அப்போ அது அத்தனை பேருக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட்ல அதை கணக்கே காமிக்க முடியாது. ஏன்னா நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த சேல்ஸுக்கு டேக்ஸ் கட்டியாச்சு, சேல்ஸ் டேக்ஸ்ன்னு கட்டியாச்சு. அத்தனை பணத்துக்கும் இப்போ இந்த பணம் இப்போ நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற பணம் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கும் வேணும். எதுக்காக கொடுக்குறீங்க, என்ன வேலைக்காக கொடுக்குறீங்க, என்ன பேசிஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னு கணக்கும் காமிக்கணும். டிடிஎஸ் கட்டணும், அத்தனை பேருக்கும் கட்டணும். ரைட், நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஓகே, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. எஸ்பிஓ கம்பெனி எடுத்துக்கோமே, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலான்னு சொல்றோம். சரிங்களா, ரைட், எப்படி கொடுப்பாங்க, என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ சேல்ஸை கொடுக்க போறோமா? அந்த கம்பெனி எப்படி இருக்க போது, ஒரு அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியான ஒரு கம்பெனி. சரிங்களா, சிம்பிள் லாஜிக் அவங்க எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றேனே. நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்குவோமோ, பக்கத்தில் இருக்கிற அனாச்சி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எங்கெல்லாம் என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்குவோமோ அது எல்லாமே அந்த வெப்சைட் அந்த கம்பெனியோட ஆப்ல இருக்கும். சரிங்களா, நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கம்பெனியோடைய அந்த ஆப்பையும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் நடக்க போகுது. அந்த சேல்ஸ்ல இருந்து ஒரு கமிஷன் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? ரைட், அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சொந்த பந்தங்கள்லாம் அமைதியே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, தப்பு இல்லை. இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், நான் தான் சொல்லிட்டேன், இனிமேல் பிரச்சனை இல்லை. ஓகே,
இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் எஸ்பிஓ தான் ஃபஸ்ட்டு சொன்னதாக இருக்கும், எஸ்பிஓ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கும், ரைட்? அந்த கம்பெனி என்ன பண்ண போறாங்க, எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ண போறது இல்லை, தேவையே இல்லாத விஷயங்களை கொடுக்க போறதும் இல்லை, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பேர் கணக்கு அமைக்க போறதும் கிடையாது. அங்கே நீங்க இவ்வளோ நாளா என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அங்கே கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? அதுக்கான ஒரு ஆப்பாக தான் அது இருக்க போது. அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரடியாக அவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, அதை அவங்க ரீட்டைல சேல் பண்ண போறாங்க, அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து அது ஒரு டீலருக்கு போகும், அந்த டீலர் கிட்ட இருந்து ஹோல்சேலருக்கு வரும், ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ஷாப்புக்கு போகும், ஷாப்ல இருந்து அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு போகும். இது எல்லாத்துக்கும் கடைசி ரேட்டா தான் எம்ஆர்பி இருக்கும். ஸோ பட் டீலருக்கு அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நேரடியா அந்த பொருளை வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு நிறைய அதில் ஒரு மார்ஜின் நிற்கும். அந்த மார்ஜினை தான் உங்களுக்கு எடுத்து என்ன பண்ற போறாங்க, சேலரியா கொடுக்க போறாங்க, அதை எஸ்பிஓக்கு கமிஷனா கொடுக்க போறாங்க. அந்த கமிஷனை வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் போட போறோம், அவ்வளவுதான். ரைட்? அதுக்கு நீ இந்த 10 லட்சம் பேர் வாங்கிட்டா போதுமா சார்? 10 லட்சம் பேர்லாம் வாங்கிட்டா எப்படி சம்பளம் போட முடியும்? நம்ம வேலை 10 லட்சம் பேர் வாங்க வைக்கிறது இல்லை. கண்டிப்பா இந்த 10 லட்சம் பேர் இனிமேல் மாசம் ஒரு தொகையை, அதுக்கு ரொம்ப அதிகமான தொகையெல்லாம் இல்லை, ஒரு 2000க்கோ 3000க்கோ உங்களுக்கு தேவையான பொருளை கம்பல்சரி வாங்க தான் போறீங்க. அது எப்படின்றதையும் நான் சொல்றேன், சரிங்களா? ரைட்? ஆமா, என்ன அந்த கம்பெனி தான் நமக்கு சம்பளம் கொடுக்குது மாசம் 10,000. அப்ப அந்த கம்பெனியில் தான் நம்ம இனிமேல் பொருளை வாங்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சோப்பு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தீங்க, ரைட்? ஸோ அந்த சோப்பு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபாய் 50 காசுக்கு தான் கிடைக்கும் எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கு. இது எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம் தான், சரிங்களா? ரைட்? அவங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு அது கிடைக்கும், சரிங்களா? ரைட்? ஸோ அப்போ கம்பல்சரி நாமளும் ஒரு சேல்ஸ் கொடுக்க போகிறோம், நம்மளால மற்றவங்களுக்கும் இதை ப்ரமோட் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ சேல்ஸ் வர வச்சு கொடுக்க போறோம். அது எப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். ஸோ இப்படி தான் எஸ்பிஓ கம்பெனிக்கு வருமானம் வரப்போகுது, ரைட்? அது ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. ஓகே, ரொம்ப நேரம் பேசவும் முடியாது, என்ன பேசி என்ன யூஸ்? எப்படியும் மறுபடியும் முதல்ல இருந்து வருவீங்க. இங்க கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குமே, ரைட்? ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும் இல்லையா? ரைட். ஸோ நம்ம எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? ரைட். ஸோ எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருமே பர் மந்த்துக்கு 3000 rupees அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட் எல்லாம் என்ன, நம்ம இது வரைக்கும் நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருளை கடையை மாற்றி வாங்க போகிறோம். ஏன் கடையை மாற்றுறோம்னா அந்த கம்பெனி மூலியமாக தான் நமக்கு சம்பளம் வருது, அங்கே தான் வாங்கி ஆகணும், சரியா? நாமளே உங்க மூலியமா மட்டுமே பர் மந்த்துக்கு, ஓகே? ஸோ உங்க மூலியமா மட்டுமே பர் மந்த்துக்கு கால் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும்.
ஓகே, கமாண்டர்ஸ் இப்போ வாய்ஸ் கேட்குதான்னு பாருங்க. ஓகே, கிளியரா? வாய்ஸ் இப்போ கிளியராக கேட்குதா? ரைட், ஓகே 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 ஓகே. ஸோ இனிமேல் கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, வாய்ஸ் கேட்குது. ஓகே, ரைட் ரைட், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கால் லெட்டர் எதுக்கு ஓப்பன் பண்ண அப்படின்னா, எப்படி சார் பாசிபிள், அந்த கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரெகுலராக நம்ம இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதே பிராண்ட் அதே ப்ராடக்ட் தான். நாம் எதுவும் புதுசாக அந்த கம்பெனி புதுசாக எதையும் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது இல்லை, புதுசாக எந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டையும் கொண்டு வர போகிறதும் கிடையாது. ஓகே, ஸோ அதே பிராண்ட் அதே ப்ராடக்ட் தான் அவங்க சேல் பண்ண போகிறாங்க. அதுக்கு நாம் ப்ரமோட் பண்ணி கொடுக்க போகிறோம். ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் சேலும் பண்ணி கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வாய்ஸ் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நோட்டீஸ் போர்ட்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ரைட், வாய்ஸ் இஸ் போட்டாச்சு. 36 மந்த்துக்கு நீங்கள் கேரண்டி தான் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஸோ அவங்க நம்மளை கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஸோ அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. நான் போய் சொன்ன ஒரு 2 lakhs மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இப்போ தான் வந்திருக்கீங்க. சரியா? ரைட், அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். அவங்க நம்மளை நம்பாத காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்கு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த கம்பெனியை புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே அவ்வளோ சேல்ஸ் எல்லாம் நடந்துராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு 6 மந்த் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ நாளில் இருந்து நாங்கள் உங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை யூசர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களோ அத்தனை யூசர்ஸ்க்குமான வருமானத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம அதை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை நம்ம அதை ப்ரொமோஷன் பண்ணுற ஒர்க்கை வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ யூடியூப்லேயோ கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியும். பட் இங்கே யூடியூப் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க. 10 லட்சம் பேருக்கும் அது பாசிபிலிட்டியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு அந்த 10 லட்சம் பேரில் ஒரு 1% பீப்புள் லைக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது பேசணும், ஃபேஸ் காமிக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாரும் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனாலே யூடியூப் கட் ஆகிடுச்சு. இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லாம் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு ஓகே, ரைட்? இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். டெலிகிராமில் அது கூட கிடையாது. டெலிகிராமில் குரூப் கிரியேட் பண்ணோம், அந்த குரூப்பில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ நாங்கள் திடீர்னு நாளைக்கு என்ன பண்ணோம், எல்லாருமே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி புதுசாக இத்தனை பேரை ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சார் அப்படின்னு நீங்கள். சரியா? அது நான் எங்கே சார் பிடிச்சி எல்லாரையும் அந்த குரூப்பில் போட்டால் லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு. சரியா? ஸோ அப்போ டெலிகிராமு வேஸ்ட்டு. அதனால மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியாது. நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணி பண்ணலாம். இல்லை ப்ரைவேட் மெசேஜில் எத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்ப முடியும்? பண்ண முடியாது. ரைட்? ஸோ குரூப் கிரியேட் பண்ணாலும் அந்த குரூப்பில் எல்லாரும் கண்டினியூவாக இருப்பாங்களான்னா அதுவும் கஷ்டம்தான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாமே சார். சரி, நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அந்த ஸ்டேட்டஸை கம்பெனி எப்படி வெரிஃபை பண்ணும்? வெரிஃபை பண்ணோம்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு. நீங்கள் உண்மையிலேயே வச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத அது கஷ்டமாச்சு கம்பெனிக்கு. ரைட்? இந்த ப்ரூஃப் போட சொன்னால் அந்த ப்ரூஃப் போடுவீங்க, அதில் உட்காந்து எடிட் பண்ணி போடுவீங்க, ஏற்கனவே எடுத்ததே போடுவீங்க, இதெல்லாம் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கா கம்பெனிக்கு வேலை. ரைட்? ஸோ அப்போ எது ஈஸியாக இருக்கும், நீங்கள் செய்கிற வேலையை உண்மையிலேயே வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்கும்னா ஃபேஸ்புக், ஷேர்சேட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது 4 சோசியல் மீடியா அக்கௌண்ட் தான் ஈஸியாக உங்களை ட்ராக் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். அது எப்படி என்னன்றதெல்லாம் பிளான் அப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி அந்த ஒர்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் வீடியோ மாதிரி போடும் இல்லையா, தெரிஞ்சுக்க முடியும். கேட்கலாம் தான். இப்போ ஒரு அறகுறைகள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அறகுறைகளை தான் நீங்கள் சுற்ற போகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க பண்ண மெசேஜஸை கமெண்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, சார் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னையை திட்டுங்க, கம்பெனியை திட்டுங்க, ஓகே. பட் அங்கே அந்த லைவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பேசக்கூடாது. அந்த அங்கே கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அப்புறம் உங்களை எல்லாம் எப்படி திட்டுறது? இன்னும் கேவலமாக தான் ஏதாவது திட்டணும். பட் என் வேலை, என் போஸ்டிங்கு, நான் அப்படி திட்ட முடியாது இல்லை, திட்டவும் கூடாது இல்லை, தப்பு இல்லை. அதான் பிரச்சனை. சரியா? ரைட், ஓகே.
நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு விஷயம் என்னை பற்றி கேட்குறது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏன் எப்பயுமே அன்டைமில் மட்டுமே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ ஏன் நீங்கள் ஒர்க்கிங் டைம்லாம் பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, ரைட்? அதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, நான் இங்கே இந்த நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வேலையை மட்டும் செய்யலை அப்படிங்கிறது தான் பதில். எனக்கு இது மட்டும்தான் வேலை அப்படின்னா, உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும்தான் வேலைன்னு எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில், நான் ஈஸியாக அதை செஞ்சுட்டு போவேன். ஓகே, ஸோ எனக்கு இன்னும் நிறைய ஒர்க்குங்க கொடுக்கறதுனால, ஸோ நான் டின்னர் முடிக்கிறதே ஒரு 10-11 மணி ஆகிடும். ஸோ முடிச்சுட்டு உடனே என்னால் பேச முடியாது. ஒரு 1/2 ஹவருக்கு அமைதியாக உட்காந்துருவேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். பேசினா எனக்கு செட் ஆகாது, உடனே மீட்டிங் வந்துடும். அதனால் பேச மாட்டேன். அது ஒரு 10-11 மணிக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் 45 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்துருவேன். அது ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஓகே என்னென்ன பேசணும் என்ன ஏதுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு நான் பேசவே ஆரம்பிப்பேன். ஸோ டே டைமில் மற்ற ஒர்க்கெலாம் இருக்கும். ஓகே, பட் இது ஆடியோ அப்படின்றது மற்றவங்க கூட பேசுகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒர்க்கெலாம் நிறைய இருக்கும். அந்த வேலையை டே டைமில் செய்வேன். ஸோ நைட் டைமில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எந்த ஒரு டென்ஷனும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் பேசுகிறதுனால தான் நான் நைட்டில் போடுறேன். நீங்கள் அதை நைட்லேயே கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நாளைக்கு மார்னிங் கூட கேளுங்க. எதையுமே அடுத்த ராத்திரி 3 மணிக்கு போட்டுட்டு உடனே இன்னும் 1 மணி நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்ல போகிறது இல்லைல்ல, ரைட்? அதனால் ஸோ அது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டேன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு நல்லது, அந்த என்னுடைய ஹெல்த்துக்காகவே மாற்றிக்குவேன், சரியா? இங்கே இருக்கிறதுல 75% இப்போ மெம்பர்ஸ் வந்து ஐயோ பாவம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படிலாம் கேட்குறவங்க, சரி அவருக்காக வச்சு நம்ம கேட்குறவங்களாம் கிடையாது, சரியா? அவன் யார் எப்படி போனால் நமக்கு என்ன கிடக்குது? நம்ம உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வெரி பிஸி, பிஸியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வருமானங்கள் நிறைய வரும், சரியா? பிஸியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானங்கள் நிறையா வரும். அவங்களுக்கு எஸ்பிஓவில் என்ன வேலை? கரெக்ட் தானே, ரைட்? யார் பிஸியாக இருப்பாங்க? நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிஸியாக இருப்பாங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் காமிக்கலாம். கரெக்டாக தான் ரன் ஆகுது, ஜென்யூனாக தான் இருக்காங்க. சம்பளம் கொடுத்துட்டா மட்டும் ஜென்யூன் கிடையாதுங்க. அவங்களுடைய கான்செப்ட் ஜென்யூனா? இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியிலையுமே ரெஃபரல் இல்லாமல் வருமானம் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. எஸ்பிஓவில் மட்டும்தான் அது நடக்க போகுது. ரெஃபரலை ஸ்டாப் பண்ணிட்டு, எப்படி இனிமேல் ஆட்களே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருமானம் கொடுக்க போகிறோம். அது எஸ்பிஓவில் மட்டும்தான் நடக்கும், எங்களால் மட்டும்தான் முடியும். பட் எனக்கு இனிமேல் இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இனிமேல் மற்றவங்களாம் ட்ரை பண்ணலாம், சரி? இனிமேல் ட்ரை பண்ணட்டும். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். ஏன்னா அந்த கம்பெனி இந்த அளவுக்கு நமக்கு வருமானம் கொடுக்கறது வெறும் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக மட்டும் இல்லை, ரைட்? அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இப்போவே கொடுத்து வைக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டுக்காகலாம். அங்கெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நாம தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் இப்போவே இந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, சரியா? ரைட்? ஸோ ரெஃபரல் இல்லாமல் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுன்றது 100% வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலுமே நம்ம கம்பெனியில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது, அதுலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. பார்ட் டைம் ஜாப் கம்பெனினாலே ஆள் சேர்த்து வர்றது தான், சரியா? ஆள் சேர்க்காம ஒரு கான்செப்டே இருக்காது. நாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோன்னா நான் மட்டுமே ஒர்க் பண்ணி என்னால் இவ்வளோ சம்பாரிச்சிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிற கம்பெனிஸ் ரொம்ப ரேர், சரியா? நான் எத்தனை பேரை சேர்த்து விடுறேன், எனக்கு எவ்வளோ டீம்ஸ் க்ரோத் ஆகுது, எவ்வளோ லெவல்ஸ் போகுது, அதை பொறுத்து தான் அந்த கம்பெனிக்கு வருமானம் நடக்கும். அதை பொறுத்து தான் அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் வருமானத்தை கொடுக்க முடியும். பட் நமக்கு அப்படி இல்லை. நாம் ஒரு சர்வீஸை தான் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுன்றது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸின் மூலிமா சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷனை தான் எஸ்பிஓ கொடுக்க போகிறாங்க, ரைட்? ஸோ இந்த வேலையை தான் நான் செய்யணுமே தவிர பேஸ் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக இந்த 6 மாதத்திற்குள் ஒரு பெரிய மீட்டிங் கண்டிப்பாக இருக்கும், சரியா? மீட் பண்ணலாம், நேரில் மீட் பண்ணலாம். யாரெல்லாம் என்னை வந்து நீங்கள் வந்து பேஸ் காமிக்க மாட்டேன்றீங்க, ஸ்கேம் பண்ணுறீங்க, ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாம் எஸ்பிஓவில் இருந்தீங்க அப்படின்னா வாங்க நேரில் மீட் பண்ணலாம். ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது இந்த 6 மாதத்துக்குள்ளே. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக
இவ்வளோ பேர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம், ஒரு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் 10 lakh மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் எஸ்பிஓவில் கண்டினியூ ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ எனக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய புதுசாக எந்த பஞ்சாயத்தும் வர போகிறது இல்லை. எஸ்பிஓ அவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆக போகுது. இதுதான் எஸ்பிஓன்னு சொல்கிறீங்க. ஏன் இதுக்கெல்லாம் மெயில் அனுப்புறீங்க? அப்போ நான் சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்கறது இல்லை, ஃபாலோ பண்ணுறது இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு எதையோ ஒன்று செஞ்சு விட்டுறது. இந்த மெயிலுக்கு எத்தனை பேர் மெயில் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் கண்டினியூ ஆக முடியும். இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் போடலாம் கண்டிப்பாக கண்டினியூ ஆக முடியாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயிலை நோட் பண்ணிக்கங்க, எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, எதனா பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். மற்ற மெயிலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் மெயில் அனுப்புங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் நேம் சேஞ்ச் பண்ணணும் சார், அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் சார், தப்பாக போட்டோம் சார், பேன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் சார், தப்பாக போட்டோம் சார், என்னுடைய அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சார், என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தா வேற ஒருத்தரோட டீட்டெயில் இருக்குது சார், என் பாஸ்வேர்டு வேறு யாரோ யூஸ் பண்ணுறாங்க சார். ரைட், உங்களால் லாகின் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் இன்னொருத்தரும் லாகின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? ஃபஸ்ட்டு காமன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த காமன் பாஸ்வேர்டை இப்போ வரைக்கும் எஸ்பிஐயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தான் அந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது சார். வேறு ஒருத்தருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எங்கள் ஐடியில் இருக்குது, பட் அந்த ஐடி என்னுடைய இது. இப்போ நான் வித்ரா ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்த உடனே அவங்க கொடுத்து எடுத்துக்குவாங்க சார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட், லாகின் டீட்டெயிலே நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டேன் சார், ஸ்டாஃப் ஐடியே எனக்கு மறந்து போச்சு சார். ஸ்டாஃப் ஐடி மறந்து போச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். ரைட், நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ என்னால் அப்டேட் பண்ண முடியல சார். அதில் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அந்த மொபைல் நம்பரை எடிட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்னீங்க எடிட் பண்ண சொல்லி, எப்போ நம்ம 150 days பிரேக் முடிஞ்சு வரும்போதே சொன்னோம். அதில் ஆஃபீஸோட ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போலாம் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது மொபைல் நம்பர் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல சார், அதனால் என்னால் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியல சார். ஏன் அப்போ சேஞ்ச் பண்ணாத விட்டீங்க? ஸோ எஸ்பிஓ சொல்கிற விஷயங்களை நீங்கள் எப்போ செய்யாமல் போகிறீங்களோ கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து மாட்டிக்குவீங்க. அப்போவே எஸ்பிஓ சொல்லும் போது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வந்திருக்குமா? ரைட், இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நாங்கள் மெயில் பண்ணணுன்றீங்க. இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணாதவங்க எல்லாரும் எஸ்பிஓ pvtltd@gmail.comக்கு மெயில் பண்ணாதவங்கலாம் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னுட்டீங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் எப்படி சார் இதுக்கு அனுப்புங்க, பொறுமையாக, அவசரப்படாமல். ரைட், அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்க. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டவுட்டில் தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் இப்போதைக்கு மெயில் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த தனியாக கொடுக்குற ஆப்ஷன்ஸில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? ரைட், ஓகே, ரைட். அடுத்த பஞ்சாயத்துக்கு வருமா? ரீஃபண்டபிளுக்கு நாங்கள் மெயில் போட்டிருந்தோம் சார். எத்தனை பேர் மெயில் போட்டிருந்தாங்க? 218 பேர் மெயில் போட்டிருந்தாங்க. இல்லை, ஆக்சுவலி 218 பேர் மெயில் போட்டதில் நாங்கள் அக்செப்ட் பண்ணது அதோட கம்மி தான். சரிங்களா? யாருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கோம்னா ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி, அதாவது எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடியிலேருந்து யார் மெயில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரீப்ளை கொடுத்துருக்கோம். ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். என்ன மெயில் பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சாரி, ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட்க்கு அப்புறம் ஒரு மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். யாருக்காச்சும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரைட், ஸோ அவங்களுக்குமே எஸ்பிஓவில் ரிஜிஸ்டர் பண்ண மெயிலேருந்து மெயில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மெயில் பண்ணியிருக்கோம். அதையே ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணாதவங்களுக்கு ரிப்ளை வராது. எந்த ஒரு மெயில் ஆஃபீஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட் இருக்க வேண்டியது உங்களுடைய கரெக்டான ஸ்டாஃப் ஐடி. அது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மெயில் பண்ணுறீங்கன்னா அது எஸ்பிஓவில் ப்ரொஃபைலில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலேருந்து மட்டும்தான் மெயில் பண்ணணும்.
அது இல்லாமல் வேற மெயிலேருந்து மெயில் பண்ணுறீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அங்கே நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணணும். இல்லைனா உங்களுடைய ரிக்வஸ்ட்டை கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ யாருக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ரீஃபண்டபிள் மெயில் நாங்கள் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த ரீஃபண்டபிள் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரும் 1 or 2 days மெயிலில் வந்து சேரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக ரீஃபண்டபிள் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும், நெக்ஸ்ட் வித்ராவல் எப்போ சார்? ரைட், நெக்ஸ்ட் வித்ராவல் எப்போ சார் கிடைக்கும் அப்படிங்கிற அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? நீங்கள் எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்க் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எஸ்பிஐ ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ரைட். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எத்தனை பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் கண்டிப்பாக இந்த லைவில் ஷோ பண்ணுறேன். அந்த மெயில் அனுப்பியிருக்கிறவங்கலாம் நான் ஓப்பனாக லைவ்லேயே ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும். எங்கள் கையில் கிடையவே கிடையாது. இதை முடிச்சுட்டு அடுத்தது இன்னும் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு 4 to 5 days முடிச்சிடலாம். அதை முடிச்சிட்டோம்னா உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 3 to 4 days ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம். ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 days உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். எப்போ வித்ராவல் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ இதில் எதுலையுமே நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டிலே இப்போ 15 நாட்களுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 15 நாட்களுக்கு அப்புறம் சார் சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க சார், நாங்கள் பண்ணிடுறோம் சார், இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி பண்ணோம் சார், அப்படி பண்ணோம் சார், நீங்கள் தான் வந்து நிற்பீங்க பெண்டிங்னு சொல்லிட்டு. அது வராத கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டாஸ்க்கை முடித்த உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண அடுத்த ஒரு 3 to 4 days நீங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம். எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அது இனிமேல் எஸ்பிஓ கையில் எதுவும் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக எஸ்பிஓ ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்றதை பொறுத்து தான். ரைட். ஓகே, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் எஸ்பிஓவில் க்ரௌடாக இருக்காங்க ஒரு இடத்துல. நமக்கு தேவையானவங்களாம் நமக்கு 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 கொஞ்சம் மூளை இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சம்பாதிச்சுறீங்க, உங்களுக்கு கீழே வந்தவங்களும் சம்பாதிச்சுறாங்க, அதுக்கப்புறம் யாரோ போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஜாபை பற்றி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனியில் போய் நான் ஏமாந்துட்டேன், எனக்கு அதில் லாஸ் ஆகிடுச்சின்னு எஸ்பிஓவில் இருக்கிற யார் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எலிஜிபிள். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எஸ்பிஓவில் இப்போ கம்மிங் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் டேஷ்போர்டில் அதுக்குன்னே ஒரு ஆப்ஷனே வந்துடும். சரிங்களா? எஸ்பிஓவில் இருக்கிற யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்கன்னு ப்ரூஃபோடு இருக்கணும். ஜஸ்ட் அப்படியே கம்ப்ளைண்ட் நான் பண்ணிட்டேனால உங்களை டெர்மினேட் பண்ணிட மாட்டோம். சரிங்களா? ரைட். ஸோ கரெக்டான ப்ரூஃபோட அவர் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாரு, இல்லை அவர் குரூப்பில் மென்ஷன் போட்டிருந்தாரு, இல்லை எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன். ரைட். ஆனால் அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கரெக்டான ப்ரூஃபோட ஒரு கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் பண்ணலாம். அது உங்கள் டவுன்லைனராக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. யார் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஐடி எஸ்பிஓலேருந்து டெர்மினேட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கலாம், தேவைப்பட்டதுன்னா. நிறைய பேர் உங்களால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணிவிடுங்க, அதுக்குன்னு இப்போ இப்படி சொன்ன உடனே ஆளால் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் எல்லா யூடியூபர் மேலேயும் கிடையாது. யூடியூபரோட வேலை அவங்க யூடியூபுக்கு வியூஸ் வரணும், சரியா, சப்ஸ்கிரைபர் வரணும், கூடவே அதன் மூலிமா நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு எந்த கம்பெனி பற்றி வேணாலும்னா அவருக்கு அவருடைய ஒப்பீனியன் அந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு, அவர் சொல்கிறாரு. சரியா? அதை நம்பி நீங்கள் போகிறது உங்கள் முட்டாள்தனம். கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம இந்த கம்பெனி எங்கே இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, எப்படி சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எங்கே போய் பார்க்குறது, உண்மையிலே அவ்வளோ பேர் இருக்காங்களா, அவ்வளோ பேருக்கு பேமெண்ட் போடுறாங்களா, எத்தனை பேருக்கு பேமெண்ட் போடுறாங்கன்ற விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. பேமெண்ட்னு ஒன்று ஒரு 10 பேர் 20 பேர் ப்ரூஃப் எடுத்து போட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் மக்களே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு வந்திருக்கு, இனி ப்ரூஃப் இருக்கா? இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு போய் ஜாயின் பண்ண வேண்டியது. அப்புறம் ஏமாந்துட்டு அந்த யூடியூபர் மேலே குறை சொல்கிறது.
சரிங்களா? ஸோ யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ எனக்கு இது பிடிச்சது இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். ஜஸ்ட் நான் எங்கள் ஒப்பீனியனை தான் எங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேனே தவிர இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கம்பெனி பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை தேவையான டவுட்ஸை என்கிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன குறை சொல்லக்கூடாது. நான் ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் உங்ககிட்ட யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர அந்த கம்பெனிக்கு பொறுப்பு நான் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் அந்த லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வரணும். அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே போதும். உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எஸ்பிஓ அதை எடுத்துக்காது. அதை கூட மென்ஷன் பண்ணாமல் சூப்பர் கம்பெனி, வெரி குட் கம்பெனி, 100% நம்பலாம் அப்படின்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ண கம்பெனிலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. சரியா? எந்த ஒரு கம்பெனிக்கு முதல்ல 100% கொடுக்காதீங்க. எனக்கு இந்த மொத்த யூடியூபர்லேயுமே ஒரு சில எஸ்பிஓவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்கீங்க எஸ்பிஓக்கு. சரிங்களா? ஆனால் எனக்கு ஒரு சில யூடியூபர் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஏன் பிடிக்கும் அப்படின்னா எஸ்பிஓ கூட நான் 100% சொல்ல மாட்டேங்க. நான் ஒரு 90-95% தான் சொல்லுவேங்க. ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. உண்மை அரை மணி நேரம் யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனி அப்படியே நம்பிடுவீங்களா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் நம்பக்கூடாது. டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில், ரைட்? என்ன அப்ரூவ்டு வாங்கியிருக்கு அந்த கம்பெனி, எங்கே இருக்குது அந்த கம்பெனி, ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, எதுக்காக இந்த கம்பெனியில் ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க, அதனால் அந்த கம்பெனியில் ஃபீஸ் பே பண்ணுறதுனால அந்த ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்குறாங்களா, என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் உங்ககிட்ட பே பண்ணுன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராடக்டாக இருக்கணும், இல்லை சர்வீஸாக இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். சரிங்களா? அதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்டிலாம் இருக்கா அவங்ககிட்ட, கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாங்களா, இதை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுன்னா எனக்கு சாதாரணமான விஷயமா? மூலையில் உட்காந்து ஓப்பன் பண்ணிட முடியுமா? இது ஒரு குறுக்கு வழியாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும், தெரிஞ்சு நீங்கள் ரன் பண்ணணும். இல்லைனா தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள் தான் வரும். அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வரும், எப்படி வரும், நாம் என்ன வேலை செஞ்சு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ண. அதை விட்டுட்டு வீடியோன்னு ஒருத்தர் போட்டு 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் 10,000 சம்பாதிக்கலாம் போட்டவுடனே ஜாயின் பண்ணிடுறது. அது உங்களுடைய பேராசை, உங்களுடைய சோம்பேறித்தனம் தெரிஞ்சிக்காமல் விட்டது. அதுக்கு மற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் மற்றவங்க ப்ரொமோட் பண்ணும்போது கொஞ்சம் இனிமேல் சேஃபாக ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. நீங்கள் சொல்கிறீங்க அதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்ககிட்டையும் அதுக்குண்டான என்கொயரி வரும். ஆல்ரெடி அப்படி ஒருத்தருக்கு எங்ககிட்ட நேரடியாக என்கொயரி வந்துருச்சு. உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் லீகலாக ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே கேட்குறாங்க, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம இவர் ஏன் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய கம்பெனியை மாற்றி இந்த கம்பெனி சூப்பர், அந்த கம்பெனி சூப்பர்னு மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காராமே, அந்த கம்பெனிலாம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு எஸ்பிஓக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் வருது. சரியா? அந்த மாதிரிலாம் என் கேஸில் இன்ஃபியூஸில் எதனா வந்துச்சுன்னா கம்பல்சரி லீகல் ஆக்ஷனும் எடுக்கப்படும் முடியும். நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ப்ளஸ் உங்கள் ஐடியை எஸ்பிஓலேருந்து டெர்மினேட் பண்ணுவோம். ரைட்? இது ஒரு சான்ஸு. எஸ்பிஓவில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. சரியா? அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதை விட்டுட்டு எஸ்பிஓவில் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. மற்றவங்களை இவங்களை நமக்கு குறை சொல்லாமல் அவங்கள குறை சொல்லாமல், ஏன் சார் செய்யலை, ஏன் சார் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ண, நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்கா எனக்கு தெரியாதே சார், ஏன் இன்ட்ரடியூசர் சொல்லலையே சார், இதெல்லாம் இன்ட்ரடியூசரை கேட்கலாம். சரியா? ஏன் அவருக்கு நோட்டீஸ் போர்டுன்ற ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பேஜ்லேயே இருக்குது. இருந்தாலும் பேசிக்காக ஒரு ஆளை நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போ உங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம். கரெக்டா? ரைட்? அப்போ கரெக்டாக கொடுங்க நீங்கள். சரியா? இன்ஃபர்மேஷனை கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ரைட்? இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய லைவை நான் போடுற மொக்கைய அருவியை கேட்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள்
பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த கமாண்ட், இந்த லைவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லைவ் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு லைவ் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லைவில் என்ன இருக்கும்னா எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த லைவாக ப்ரூவ் பண்ணுறேன், காமிக்கிறேன். வேணுன்றவங்க பார்க்கணுன்றவங்க அந்த லைவில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் என்ன கேள்வி கேட்கணும் திட்டணுன்ற ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் இருந்தீங்க இல்லையா, இப்போ வாங்க நம்ம பேசலாம். இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த லைவ் அட்டன் பண்ணதுக்கு, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது நோட்டீஸ் போர்டில். ஸோ இந்த யூடியூப் சேனலும் இம்பார்ட்டன்ட், நோட்டீஸ் போர்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு லைவ் வைக்கும்போது எங்கே போய் தெரிஞ்சுக்குவீங்க, ரைட்? ஸோ நோட்டீஸ் போர்டும் இம்பார்ட்டன்ட், இந்த யூடியூப் சேனலும் இம்பார்ட்டன்ட். முதல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய இன்ட்ரடியூசர்ஸ், உங்களுடைய டவுன்லைனர்கிட்ட இம்மீடியட்டாக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ரைட்? இந்த மாதிரி ஒரு விஷயம் எஸ்பிஓவில் போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஐடி டெர்மினேட் ஆகிடும். உடனடியாக அதை பண்ணுங்கன்னு இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அவங்க பண்ணலைன்னா டெர்மினேட் ஆகிடுவாங்க. எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம சேர்த்து விட்டு என்ன புண்ணியம், நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்துருச்சு, அது போதுமா? நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது இல்லை, நம்மளால் ஒருத்தர் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காம விட்டதுனால டெர்மினேட் ஆகக்கூடாது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக 5 ரெஃபரலோ 10 ரெஃபரலோ 5 ரெஃபரலோ தான் கொடுத்துருப்பீங்க. அந்த 15 பேருமே உங்கள் மூலியமாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ண சொன்னால் அதுக்கு தான் பண்ணீங்களா? பண்ணலை, ரைட்? ஏதாவது ஒரு மெத்தடில் தெரியப்படுத்துங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. ஸோ ஏன்னா மறுபடியும் எஸ்பிஓவில் அவங்களால ஜாயின் பண்ண முடியாதுன்றது தான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க, ரைட்? மறக்காமல் மிஸ் பண்ணாமல், எனக்கு என்ன 10 தேதி ஆகிடுச்சின்னா 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாரையுமே பண்ண சொல்லிவிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் லைவ் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.